ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் பார்ப்போம். மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இனிமேல் தான் நம்ம கேமில் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி சர்வைவல் கேம் நிறைய வரும். அதில் நம்ம மைன்கிராஃப்டில் நம்ம ஒரு பெரிய சீரீஸாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த என்டர் ட்ராகனை பீட் பண்ணுற வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி வாங்கிற பொருள் அப்படி ஒவ்வொன்றா உள்ளே வச்சிடலாம். ஓகே, செஸ்ட்டை இப்படி பண்ணுறதோட நம்ம செஸ்ட்டை வச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். சரிங்க, ஒரு நிமிஷம் செஸ்ட்டை வச்சிடலாம். ஓகே, நம்ம செஸ்ட்டை வச்சிடலாம். வச்சாச்சு, இது ஃபுல்லாக வச்சாச்சு. ஆமாம், நீங்கள் யாருன்னா என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஜாயின் பண்ணுறேன், பார்க்குறேன் எப்படியாவது நான். சரி ஓகே மாடி. ஓகே போ அப்படி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூர்வீகமான மரத்தை தான் உடையிற வேலை. சரி இருங்க, டக்கு மரத்தை வச்சுருவோம். சரி டக்குன்னு மரத்தெல்லாம் வச்சிடலாம். இருங்க அப்படியே. ஓகே, எல்லா மரத்தையும் வச்சாச்சு. கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயர் மட்டும் சரிங்க, எல்லாம் மரத்தை டக்குன்னு உடச்சிடும். அவ்வளோதான் மரம் பற்றி இந்த ஒரு இடத்த மரம் உடச்சாச்சுன்னு நினைக்கிறேன் நான். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் பற்றிக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் தேவை. அதனால் எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, நான் வீடு கட்டுறது ஒரு நல்ல இடமா தேடி நிற்கிறேன். அப்படியே எனக்கு பெட்டு வேறு செய்யணும். எங்கே போகுதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா கோழி கோழி வெள்ளை கலரில் தானே இருக்கும். இப்போ நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நான் ஜங்கிளில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருங்க, இதுவும் செய்யறதுக்கு கிரியேட்டிவ் பாக்ஸ் செய்யறதுக்குன்னும். ஓகே, நான் வந்து இந்த கேமில் நான் வந்து இந்த கேமில் புதுசுனா நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்மளோட சேனல் வந்து டியூஸ்டே ஃப்ரைடேன்னு ஒரு 2 ஃபுல் வீடியோ வரும். நடுவில் எப்போ வேணாலும் ஷார்ட்ஸ் வரும். அது என்னாலே சொல்ல முடியாது. ஆனால் டியூஸ்டே ஃப்ரைடே கன்ஃபார்ம் ஃபுல் வீடியோ வந்துடும். மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இருங்க, வச்சாச்சு. போய் ஆடா. ஓகே இருங்க, நல்ல ஒரு ஆடு கட்சிக்குது. ஓகே, ரெண்டு அடியில் போய் ஸ்குவாடு வச்சோன்னே. சரி ஓகே வச்சாச்சு. இருங்க விஷயம் இருங்க. பெட்டு செய்து ஒன்று எவ்வளோ தேவை? ஒரே ஒரு உள்ளு தாங்க தான். ஒன்று நம்மளுக்கு 2 உள்ளு தேவை. இருங்கன்னு போய் டக்குன்னு போய் பார்க்கலாங்கண்ணா. ஒன்று தேங்கானோ டே ஆடு இருங்க நண்பர்களே, நான் நல்ல இடம் பார்த்து தேட்டு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல் இருக்குது. இருங்க, நம்ம கோல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். இது வேறு ஃபுல்லாக தனித்தனியாக இருக்குது. இருங்க. ஓகே அப்படி. ஓகே, கோல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இருங்க. இது ஓகே வச்சாச்சு. நண்பர்களே, இதான் நம்மளோட சேனலோட அஃபிஷியலான 51வது வீடியோ. நம்ம 51 வீடியோவில் நம்ம எப்படியோ 700 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறோம். மறக்காமல் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக போக முடியும். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூப்பிட்டு SMB போடலாம். ஒன்று ஏன் அடிக்கடி மேலே மைன்கிராஃப்ட்னு வச்சுன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடியும் வந்துட்டு போகுது. அதனால தான் நான் கொஞ்சம் இதுவாக போட்டு வச்சுக்கிறேன். ஓகே இருங்க, வெளியே போயிடலாம். இப்போ எத்தனை கோல் இருக்குது? ஓகே பரவாயில்ல. இருங்க, இது போட்டு இருக்கலாம், ஸ்டோன் போட்டு. ஓகே இருங்க நண்பர்களே, என்னடா போட முடியல. தெரிஞ்சு அது மேலே ஏறிடலான்னு நினைக்கிறேன். இருங்க வராருங்க, அது மேலே ஏறிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேடா, இது மேலே ஏறியாச்சு. அப்படியே போயிடலான்னு நான். இருங்க ஒரு நிமிஷம். அங்கே ஒன்று இது ஒன்று இது போட்டாச்சு. அங்கே ஒன்று பார்த்துக்கிறேன். அது எங்கன்னா இருக்குதுன்னு மட்டும் தேடி பார்ப்போம். இருங்க, அங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா 2-3 கோல் இருக்குது நண்பர்களே. அதுதான் வெயிட் பார்த்துங்கிறேன் நான். ஓகே உடைச்சாச்சு. வேறு நிறைய பக்கத்தில் நிறைய இருக்குது. ஓகே, பக்கத்துலேயே நிறைய இருக்குது, வச்சுக்கலாம் அதுவும் கொஞ்சம். ஓகே வச்சாச்சு. டக்குன்னு வேறு இது இங்கே கொஞ்சம் இருக்குது நண்பர்களே. இதுவும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இருங்க, உடைச்சாச்சு. உங்களுக்கு எதனா டேர் எதனா பண்ணணும்னா அந்த மாதிரி நிறைய சொல்லுங்கள். மைன்கிராஃப்டில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குல்ல, மைன்கிராஃப்ட் இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு அதுவும் சொல்லுங்கள், நான் பண்ணி பாரு. அது இல்லாமல் மைன்கிராஃப்டில் வேறு பிளேயர்ஸ் யாருன்னா இருந்தாலும் டக்குன்னு நம்மள டிஸ்காலில் சேர்ந்துக்கோங்க. டிஸ்கால் லிங்க் வந்து என்னோடய பயோலே இருக்குது. என் பயோவில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே என் இன்ஸ்டாகிராமோட இதுவும் கீழே டிஸ்கார்டும் இருக்கும். மறக்காமல் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கார்டில். ஓகே உடச்சாச்சு. இருங்க, அப்படி போயிடலாம் கொஞ்சம். ஓகே நண்பர்களே, வந்தாச்சு. அந்த பக்கம் அப்படி போயிடலாம். இருங்க, போனால் கரெக்டாக இருக்குமா? ஏறத்துக்கே வழி இல்லையே. இருங்க, அப்படியே சுற்றின்னு தான் வரணும் போல். எங்கே வழி? அங்கே போயிடலாம். இருங்க. ஓகே ஏரியாச்சு. கீழே மாம்பெரு கொகை. இந்த கொக்குலாம் போய் வந்து ஆள் தான் நம்பரில் வெளியேறது கஷ்டம் நினைக்கிறேன். போய் ஆடு போகிறாங்க. ஆடு நில்ற ஆடு. வேறு கலரில் ஆகிறான். இதனால பரவாயில்ல, வச்சு போனோம். மீடு தேவைப்படும். இந்த தண்ணி வழியாக அப்படி மேலே ஏறி போயிடலான்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஏறிடலாம்.
ஓகே ஏரியாச்சு. பக்கத்தில் வரேன்னா வந்தாச்சு. நண்பர்களே அங்கே பார்த்தீங்கன்னா என்னதுன்னு இது வேறு அங்கே பார்த்தீங்களா அயனுக்கு இது நண்பர்களே அயனு இரு நமக்கு போய் அயன் எடுத்துடலாம். பார்த்துட்டேன் அயனு இரு இப்போ எடுப்போம். இந்த வழியில் போகுது இந்த இல்லையே நீ அப்படியே கீழே குச்சிடலாம் நினைக்கிறேன். அடங்கு போடி அடி வேண்டடா. பக்கத்துலேயே எம்ராய்டு இது வேறு இருக்குது, காப்பர் வேறு விடலாமா நம்ம இது வேறு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தது அதில் கண்டுக்காதீங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வராது மாதிரி செட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே என்னோட மேலே ஏற முடியல. ஓகே மேலே ஏறிடலாம். ஓய் என்னோட இது வேறு ஓகே மேலே ஏறாச்சு. நம்மளோட தி பேபி நியூ கேமுக்கு உங்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தேங்க்யூ. ஓகே இருங்க வச்சாச்சு. இது பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது. இருங்க அப்படியே மேலே போய் ஏறிடலாம். அதில் மேலே வர ஓடிக்கணுமா இருங்க உடச்சிடலாம். உடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே ஏற முடியாது ட்ரை பண்ணணுமா இருங்க வச்சு நம்மளோட இது வச்சு உடைக்க முடியாது ஸ்டோன் வச்சு. இதோ இருக்குது இங்கே ஒரு அயன் நினைக்கிறேன். ஆமாம் உட்கார உடைச்சாச்சு நண்பர்களே. ஃபஸ்ட் அயனு நெக்ஸ்ட் ஒன்று எத்தனை அயன் இருக்குதுன்னு தெரில. வேறு தடுக்கணும் நிறையோ. ஓகே நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சது நல்லா இதெல்லாம் தப்பு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கரெக்ட் பண்ணணும் ப்ரோ. அந்த மாதிரிலாம் தெரிஞ்சது நான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதுவாக தண்ணியில் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஓகே உள்ளுக்காக வச்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். இருங்க அது மட்டும் நான் போய் உடைக்கிறது மட்டும் ஆகலாம். ஓகே இருவாரு ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகே இருங்க இது வச்சு உடைப்போம். ஓகே நண்பர் டக்குன்னு வச்சுன்னு போயாச்சு. இருங்க நான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடில் ஓகே நண்பர் ஸ்பீடில் போட்டாச்சு. டக்குன்னு வச்சுன்னு போயிடலாம். நான் வீடியோவே கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோ தான், லென்த்தான வீடியோ தான். நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கிறேன். ஓகே இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் உட்காந்து அடிப்போம். ஓகே வச்சாச்சு நண்பர்கள். ஒன்று கீழே நிறைய ஆயினுக்கு இது போலகுது. நீங்கள் அதையும் உடச்சிடுவோம். இந்த பக்கத்தில் 1 2 இப்போதையும் 4 இருக்குது நினைக்கிறேன். இது ஒரு 5 அவ்வளோதானா. டெய்லி இன்னும் கொஞ்சம் கொடுங்கடா தம்பிங்களா, கொஞ்சம் நல்லாகுது இல்லை போலகுது. சரி வாங்க நான் மேலே ஏறி போயிடலாம். ஓகே வெளியே வந்தாச்சு. இல்லை நான் நல்ல இடம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன் வீடு கட்டுறதுக்கு. இல்லை இப்போ நான் இங்கே தான் வீடு கட்ட போகிறேன். அதாவது ஒரு 3 ஹவுஸ் தான் கட்ட போகிறேன். ஒரு சின்னதாக ஒரு பேஸ் மாதிரி தான் கட்ட போகிறேன். சரி ஓகே இருங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளை நம்ம வெளியே வச்சிடலாம். நம்மளோட தேவையான பொருள்லாம் ஒவ்வொன்றா. ஓகே இருங்க கொஞ்சம் அயன்லாம் கொஞ்சம் இருக்குது. அயன்லாம் கொஞ்சம் வேறு ஒரு இதில் மாற்றணும். இது ஓகே எடுத்தாச்சு. அயன் 6 அயன் தான் இருக்குதா. ஓகே வேறு கொஞ்சம் லேட்டு செஞ்சு போயினா மரத்து மேலே ஏறுறதுக்கு ஏறி கொஞ்சம் க்ளீன் வேறு பண்ணோம் அந்த மரம் சுற்றி. ஓகே ஓ ப்ரௌன் கலரில் ஒரு பெட்டு செஞ்சாச்சு. இருங்க பெட்டு கீழே போட்டு டிஃப்ரெண்ட்டாக நைட் ரிசர்வ் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு நண்பர்களே. பக்கத்து செஸ்ட் வச்சு தேவையானதை அங்கே வச்சுருவோம். அயன் ஒரு 6 அயன், கோல் ஒரு 10 கோல் பரவாயில்ல. இருங்க எல்லாத்தையும் டக்குனு நாங்கள் மாற்றிடுவோம். ஓகே வீட்டில் எல்லாத்தையும் அதில் மாற்றியாச்சு. இருங்க ஏணி வந்து அதில் வச்சுப்போம் நம்ம போதும் நினைக்கிறேன் நான். இருங்க எல்லாத்தையும் நான் கீழே விழுந்து செத்துட்டேன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே போட்டாச்சு நண்பர். இருட்டு வேறு ஆயிடுச்சு. இருங்க அதில் தூங்கி ஏஞ்சிப்போம். ஓகே நண்பர்களே ஓகே தூங்கி ஏஞ்சாச்சு நம்ம. இருங்க நான் இங்கே தான் கட்ட போகிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம் கொஞ்சம். ஓகே 1 2 3 4 5 ஓகே வச்சாச்சு. அது மேலே வைக்கிறதுக்கு இல்லையா. சூப்பர் அற்புதம். ஒன்று செய்யணும். அது நம்மளுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. 2 இது வச்சாச்சு. வேறு ஏணி குச்சி கொஞ்சம் செஞ்சுப்போம். ஓகே குச்சி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏணி செய்யணும். லேட்ரு ஓகே 4 ஓகே 3 போதும்னு நினைக்கிறேன். ஓகே 3 செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மேலே தான் கொஞ்சம் ஏறணும். இப்போ நம்ம டக்குனு ஏறிடுவோமா. இப்போ மேலே ஏறி வேறு எப்படி போகிறதுன்னு தெரியல வேறு. இங்கே வச்சு லாஸ்ட் வைக்க முடியல. இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறி வச்சிடலாம். இருங்க ஓகே போட்டாச்சு நான். ஓகே இருங்க மேலே ட்ரை பண்ணுவோம். மேலே எப்படி போடுறது இருங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நம்ம இல்லை இது நம்மளோட வீடோட அவுட்லைன். இப்போ நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக ரெடி பண்ணோம். இருங்க ஃபஸ்ட்டு நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி கட்டிடுறேன்னு.
இந்த பக்கம் மேலே ஏறியாச்சா, இந்த பக்கம் வந்து நம்மளோட பெட்ரூம், இந்த பக்கம் வந்து நம்மளோட செஸ்ட் ரூம், நடுவில் தான் படிக்கிட்டு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சுற்றி நம்ம இதெல்லாம் வைக்கணும். இருங்க, எப்படி நம்ம இந்த ரெடி பண்ணிக்கலாம். செஸ்ட்லேருந்து கீழே குச்சா தண்ணி இருக்கும், அப்படியே இடத்துல கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சத்துமே மேலே வச்சுக்கலாம். இருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான இதெல்லாம் இந்த வுட்டு மட்டும் எப்படின்னா நான் உள்ளே ஃபுல்லாக போடணும் வரேன் நான். ஓகே, வுட்டை தாச்சு பண்ணாங்க. அப்படியே இப்படியா பார்த்தா சன்செட் நல்லா கிளியராக தெரியும் நம்மளுக்கு மேலேருந்து பார்த்தா. ஓகே, மேலே ஏறியாச்சு. ஓகே, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட்லேயே உங்களுக்கு பண்ணி காட்டேன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. இதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி வரும் பாருங்கள். எப்படி ஒரு வழியாக நம்மளோட வீடை கட்டி முடிச்சாச்சு ஃபுல்லாக. இதான் நம்மளோட வீடு. பக்கத்துலேயே கொஞ்சம் இதெல்லாம் செட் பண்ணிட்டேன் நான். செஸ்ட்டு வந்து ஒரு 3 செஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். ஆர்மர் அந்த மாதிரி நிறைய போட்டு வைக்கிறது. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆள் வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.